ரீல்ஸ் மோகம், அதாவது ரீல்ஸ் மோகம், அந்த வீடியோ போடுற மோகம் வந்து மக்கள் மனசில் அதிகமாக போயிட்டுருக்கு. அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். ஏன்னா புருஷனுக்கு சாப்பாடு போடாமல், குழந்தைகளை கவனிக்காமல், இந்த மாதிரி வந்து அதாவது பப்ளிசிட்டி ஆகணும், பிரபலமாகணுன்றது எல்லாருக்குமே உள்ளது தான். ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் வேணுன்றான்னு சொல்கிறேன். ஏன்னா என்னென்னா, இப்போ நான் போடுறேன், இப்போ நீ மட்டும் யோக்கியமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கலாம். நான் என்ன சொல்லுறேன், போடுறது கூட வந்து பார்த்திங்கன்னா சில வீடியோக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆபாசமாகவும், பெட்ரூமு இந்த மாதிரி தேவையில்லாத வீடியோங்க, சாப்பிட்றது, பேசுகிறது, இதெல்லாம் வீடியோ போடுறத விட ஒரு நல்ல ஆடல் பாடல் வீடியோ போடுறதுன்னு ஆகிப்போச்சு. அது நானாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஆடல் பாடல், அதே மாதிரி நல்ல ஒரு பொது அறிவு விஷயங்களை, பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லி பிரயோஜனமான உள்ள விஷயங்களை, இல்லை இளைஞர்களுக்கு பிரயோஜனமான உள்ள விஷயங்களை, இல்லை குடும்ப தலைவன் தலைவிக்கு பிரயோஜனமான விஷயங்களை போட்டால் மக்கள் வந்து மட்டுமல்ல, பெரிய லெவலுக்கு நீங்கள் ரீச்சும் ஆகி உங்களுக்கு வருமானமும் வரும். ஸோ இது மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணாமல் முதல்ல குடும்பத்தை கவனித்து தான் நீங்கள் வந்து சில ஃப்ரீயான டைமுங்களை வந்து நீங்கள் வந்து ரீல்ஸ் போடணும் அப்படிங்கிறத நான் பணிவாக கேட்டுக்கிறேன். ஏன்னா புருஷன் வந்து ஒரு முக்கியமான அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, எங்கள் வீட்டு சைடில் நடந்தது. ஃபோன் எடுக்காமல் ரீல்ஸும் இந்த மாதிரி டிக்டாக்கு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பார்த்துட்டு மறந்து ஃபோனை கூட அட்டன் பண்ணாமல் இப்படி இருக்கிறதுனால தான், ஏதாவது 2 ஃபோன் இருக்குது அந்த இதில் சொல்கிறேன். இப்படி இருக்கிறதுனால கவனக்குறைவால் தான் வந்து பெரிய பெரிய ஆபத்துகளே வருது. அதை கொஞ்சம் தவிர்க்கிற அளவுக்கு வந்து குடும்ப தாய்மார்கள் வந்து நடந்துக்கணும்னு அன்பாக கேட்டுக்கிறேன். ஏன்னா நானும் உங்களுக்கு ஒரு கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரியே தான் நான் வந்து இதை வந்து நான் பயணித்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இதில் வந்து நான் வந்து உங்களை வந்து அடக்குமுறையாவோ இல்லை நான் ஆர்டர் போடுற அளவுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஸோ சில விதத்தில் விபத்து வந்து இறந்து கூட போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பப்ளிசிட்டியாகவும் நினைக்கிறீங்க, நல்ல கருத்துக்களை போடுங்க, நல்ல இதாக போடுங்க. ஆனால் குடும்பத்தை பார்த்துட்டு குடும்ப பொறுப்புகளை எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் வீடியோ போடுங்க.